நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட ஒரு புத்தம் புதிய இறக்குமதி வயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இதில் 3 முக்கியமான விஷயங்கள், ஹைலைட்டான விஷயங்கள்: ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டியல் ஆடியோ. இந்த 3 முக்கியமான விஷயங்களும் இந்த புத்தம் புதிய ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட பயன்படுத்தி உங்களுக்கு 20 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு மேலேயும் உங்களுக்கு நீங்கள் இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதில் USB Type-C போட்டிருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கனெக்டிவிட்டிக்கு வந்து Bluetooth 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம். விற்பனைக்கு வந்துருச்சு டிசம்பர் 15 இந்தியன் ஆன்லைன் ஸ்டோரில், அதாவது ஆப்பிளோட இந்தியன் ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ குளோபலி இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து $550, அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட $40,500 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு $20,000 அதிகம்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்தியாவில் லான்ச் பண்ண இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் என்ன காரணம் அப்படின்னு தெரியல, பட் இந்த டேக்ஸ் வேரியேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு அப்படி தான் தோணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் டிசம்பர் 15. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் 2 அப்ளிகேஷன் இருக்குது. நார்மல் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. யாரெல்லாம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அவங்களுக்கு ஒரு புதிய பட்டனை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய பட்டனை அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க உங்களுடைய ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலயமா உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ண முடியும், இந்த கார்ட்டில் சேவ் பண்ணி வைக்க முடியும், அதே நேரத்தில் அதை வந்து ஆர்டர் பண்ண முடியும், அதே நேரத்தில் அதே இடத்துல வந்து உங்களுக்கு பே பண்ண முடியும். இது எல்லாமே ஒரே இடத்துல அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இந்த பட்டனை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் பே வந்துருச்சு. ஸோ அது மூலயமா நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுடைய ஆர்டரை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி புதிய விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து தங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. பிஸ்னஸை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம்ல, இன்னும் அதிக ரெவென்யூ உண்டாக்கலாம்ல. ஸோ அந்த காரணம் தான் இந்த புதிய அப்டேட் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸை பற்றி. கூகுள் ஃபோட்டோஸில் புதிய அப்டேட்டை வந்து சப்தம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட்லாம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட பிக்சல் ஃபோனில் தான் வரும். இப்போவும் மறுபடியும் என்ன பண்ணிக்காங்கன்னா, இந்த புதிய அப்டேட் வந்து கூகுளோட பிக்சல் ஃபோனில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கூகுளோட பிக்சல் ஃபோனை பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு இந்த புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். புதிய HDR ஃபில்டரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ML பேஸ்டு சஜஷன் அப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அதாவது மெஷின் லேர்னிங் ஃபில்டர்ஸ் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மூலமா உங்களுடைய ஃபோட்டோவோட பிரைட்னஸ், அப்புறம் கான்ட்ராஸ்ட், அப்புறம் கலர், இது எல்லாத்தையும் அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். புது ஃபில்டர்ஸை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த புதிய அப்டேட்டில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கூகுள் ஃபோட்டோஸில் ஹோல்ட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து கூகுள் ஃபோட்டோஸில் அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து பிக்சல் ஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டுமே. ஆனால் மெல்ல வந்துட்டு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கூகுளோட ஃபோட்டோஸோட அறிவிப்பு அதாங்க ஜூலை 1, 2021 அன்லிமிட்டட் ஸ்டோரேஜை அப்படியே தூக்க போகிறாங்க. ஸோ அதோட முன்னேற்பாடு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இந்த புதிய விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு. ஸோ நம்மளுடைய மொபைல்லையும் இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ காத்திருங்கள். அவ்வளோதான் இப்போ நான் சொல்ல முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி F62 அப்படிங்கிற ஒரு மொபைல் இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அப்படிங்கிற ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. ஒரு வெப்சைட் வந்து தெரிவிச்சிருக்கு, எந்த அளவுக்குன்னு தெரியல. அவருக்கு கிடைச்ச ஒரு மெசேஜை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலியமாக. அநேகமாக சாம்சங் கேலக்ஸி ஆல்ரெடி வந்து F சீரீஸில் F41 அப்படிங்கிற மொபைலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F62 மொபைல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மொபைலில் வந்து அவங்களுடைய சொந்த சிப்செட் எக்ஸினோஸ் 9825 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு லீக் அவுட் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இந்த மொபைல் முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மொபைலாக இருக்கும், இந்தியாவிலே அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி
சொல்கிறாங்க. பட் இந்த மொபைலோட லான்ச்சிங் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து மார்ச் எண்டுக்குள்ளே இந்த லான்ச்சிங் இருக்கும். அதாவது 2021 இந்த லான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சாம்சங் கேலக்ஸி F62. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட ட்ராய். இவங்க தங்களுடைய வெப்சைட்டில் நவம்பர் மாதத்துக்கான கால் ரேட்டிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் டாப்பில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா வோடாஃபோனும் ஐடியாவும் தான் இருக்காங்க. ஐடியா வந்து 4.9 அவுட் ஆஃப் 5க்கும், அதே மாதிரி வோடாஃபோன் வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.6லையும், பிஎஸ்என்எல் வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.3யும், ஏர்டெல்லும் ஜியோவும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம் 4.1 அவுட் ஆஃப் 5க்கு. இந்த ரேட்டிங்கில் இந்த நிறுவனம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ராய் நிறுவனம் தங்களுடைய வெப்சைட்டில் தெரிவிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, கால் ரேட்டிங் காலோட குவாலிட்டி, அதாங்க காலோட குவாலிட்டிக்கு தான் அந்த குவாலிட்டி ரேட்டிங் கொடுக்குறாங்க ட்ராய் நிறுவனம். நவம்பர் மாதத்துக்கான இந்த ரேட்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டிசம்பர் மாதத்துக்கான கால் ரேட்டிங் வந்து அந்த இடத்துல யார் இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ட்ராயோட வெப்சைட். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புலேருந்து PureBook லேப்டாப் சீரிஸை வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. டேட்டை அறிவிக்கல, பட் லான்ச்சிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோக்கியாவோட PureBook லேப்டாப்ஸை. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3யும் இன்டெல் கோர் i5 இந்த 2 ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு கிடைக்க போதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10th ஜெனரேஷன் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் வரப்போது, பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க, இம்மர்சிவாக இருக்கும். இந்த 3 வகையான மாடல்களில் லேப்டாப் இறக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாடல்கள் வந்து லேப்டாப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. நோக்கியா PureBook லேப்டாப்ஸ் வரப்போகுது. என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரியல, எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்குது. பட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் விரைவில் ஃப்ளிப்கார்ட்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து. ஓப்போ சமீபத்தில் அவங்களுடைய கான்ஃபரன்சிங் மீட்டிங்கில் வந்து ஓப்போ Find X3 அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிவிச்சிட்டாங்க. அந்த மொபைலை வந்து அநேகமாக ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச்சுக்குள்ளே இந்த லான்ச்சிங் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. அதில் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி 25x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும். 4500 mAh பேட்டரி, அதுவும் டியூல் செல்லில் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இது எல்லாமே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து சோனியோட IMX சென்சார் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க அது கேமராவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நார்மலாக நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதில் இருக்கும். மிக முக்கியமான ஒன்றுனா சமீபத்தில் குவால்காம் வந்து ஒரு சிப் செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, Snapdragon 888. அது இந்த ஓப்போட Find X3யில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸ் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க எந்த விவரங்களையும் தெரிவிக்கலை. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓப்போ தரப்புலேருந்து Find X3. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒப்பேரா ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில்? ஸோ இந்த ப்ரௌசருக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒப்பேரா ப்ரௌசர் வெர்ஷன் 61. பட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒப்பேரா ப்ரௌசர் வெர்ஷன் 71 இருக்கும். பட் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு இந்த புதிய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்டகிரேட்டட் மீடியா பிளேயர் வந்து இன்டகிரேட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் ஸ்னாப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இது மூலிமா உங்களால் நீங்கள் எந்த ஒரு வெப்பேஜையும் நீங்கள் ஸ்னாப் ஷாட் எடுத்து அதில் டூடுல்ஸ், டெக்ஸ்ட், இமோஜி இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை QR ஸ்கேனர் கூட இதில் இருக்குது அப்படின்னா இந்த 3 முக்கியமான விஷயங்களும் நீங்கள் ஒப்பேரா ப்ரௌசரில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்புலேருந்து. கூகுள் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா தங்களுடைய 2 ப்ராடக்ட், ஒன்று கூகுள் ஃபோட்டோஸ், இன்னொன்று கூகுள் கீப். இந்த 2ஐயும் பற்றி ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா ப்ளே ஸ்டோரில் இது வரைக்கும் கூகுள் ஃபோட்டோஸை 5 பில்லியன் டவுன்லோட் வாங்கியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கூகுள் கீப் வந்து 1 பில்லியன் டவுன்லோட் வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அநேகமாக இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், 5 பில்லியன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லலாம். பட் கூகுள் கீப் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக இல்லை, இது வந்து ஒரு ஃப்ரீ நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கூகுள் கீப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் டவுன்லோடு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மாதத்தில் மட்டும் 500 மில்லியன் டவுன்லோடு மட்டும் வாங்கியிருக்காங்க இந்த கூகுள் கீப். இந்த அறிவிப்பை கூகுள் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கூகுள் ஃபோட்டோஸ் ஜூலை 1ஆம் தேதி முதற்கொண்டு, அதாவது 2021 தங்களுடைய அன்லிமிட்டட் கான்செப்டை முடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெக்ல பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.